சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம். மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம். மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம், ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம். ஆனால் மாற வேண்டியது நாம் எப்போது மாறப்போகிறோம்? அவைக்கு என் வணக்கம். இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால், அதாவது என்கனவு யாழ்ப்பாணத்திற்கு 30,000 வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது. அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான். ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால், அதற்கு காரணம் மக்களினுடைய மனக்குமுறல்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது. வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? அதைவிட முக்கியமான விடயம், இன்று நான் அண்ணன்மார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கின்றது என்றால், அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா? இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளியரலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? சபையினரே, இந்த கேள்வி நாங்கள் வெறுமனவே மேடைக்காக சொல்கின்றது அல்ல. இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது வெறுமனவே நாங்கள் கூறுகின்ற 10 பிரச்சனை இல்ல, உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை. நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம். யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக குற்றம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடமிருந்து வர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம். இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும், எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக வர வேண்டும் என்றிருந்தாலும், அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் 2025 அவையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேசிக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள் ஆயிரம்.